பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன், அந்த மாதிரி பொறுக்கிக்கு சப்போர்ட் பொறுக்கி நம்ம பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி கமருதீன் பேசுவாராம். ஆனால் சபரிக்கு சப்போர்ட் பண்ணி விக்ரம் பேசினா பார்வதிக்கு கோபம் வந்துருமா. நீ ஏன்டா இதுக்குள்ளே வர, நீ ஏன்டா பானை பத்திர ஓனாண்டி அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ கூட நம்ம விக்கல் சொன்னார், என்னை பானைன்னு பாடி ஷேமிங் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. எஸ், விக்ரம் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். என்ன அப்படின்னா, நம்ம இத்தனை நாள் ரொம்ப அமைதியாக அடக்க உடக்கமாக வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம். ஆனால் இந்த ஒரு வேர்ஷன் நமக்கு செட் ஆகாது. பிக் பாஸ்க்குள்ள நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், விக்ரம்க்கு 2 ஃபேஸ் இருக்கு. அவர் உள்ள வந்து ரொம்ப நல்லவரா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் விக்ரம், இந்த ஒரு கேரக்டர் வச்சு நம்ம டிராவல் பண்ணுவோம், இது நமக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னாரு. பட் அது வந்து எப்போ பிரவீன் வெளியே போனாரோ அப்ப இருந்து அவருக்கு பயம் வந்துருச்சு. வீடு வேற எதையோ எதிர்பார்க்குது. நாம சும்மா டாஸ்க்கை மட்டும் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் அப்படி நம்ம இருந்தா செட் ஆகாது அப்படின்ற வேற வெர்ஷனுக்கு அவர் போகணுன்றதை டிசைட் பண்ணிட்டார். அண்ட் அதுக்கு அவர் கொடுக்குற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன அழ வச்சிட்டீங்கல்ல, அதான் சாண்ட்ரா அந்த டாஸ்க்ல வந்து மேனேஜராக இருந்த விக்ரம் பதவி விலகி நான் அழுது நான் இதுக்கு மேலே வேற ஒரு அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன பிரச்சனைனாலும் நான் போய் நிப்பேன்டா. பார்வதி எப்படி சம்மந்தமே இல்லாமல் எந்த பிரச்சனைக்கும் போய் சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி நான் வந்து நியாயத்தை கேட்டு நிற்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ இந்த பாட்டில் டாஸ்க் முடிஞ்சது. பாட்டில் டாஸ்க்ல நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்க தான் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்களா பார்வதி. டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறமும் சபரி அவங்கள இடிச்சு தள்ளி விடுறான்னா அவனுக்கு எவ்வளோ ஒரு வன்மம் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு யார் சொன்னது? ஜட்ஜஸ் சொல்றாங்க. 2 பேரும், கனியும் சரி சாண்ட்ராவும் சொல்லிட்டாங்க டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு. அப்போ டிஸ்குவாலிஃபைட் பண்ண ஒரு பர்சன் ஒன்று மூடிட்டு ஓரமாக நிற்கணும். மறுபடியும் உள்ள வரா. அப்போ இவனுக்கு என்னன்னா, இன்னும் கடைசி 15 செகண்ட் தான் இருக்கு சபரியை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த 15 செகண்ட்குள்ள நான் என் பாட்டிலை காப்பாத்தினாதான் நான் கேப்டன் ஆக முடியும். ஆல்ரெடி 2 தடவை நான் வந்து 2 ரவுண்ட்ல கேப்டன் ஆயிருவேன் நினைச்சேன். பட் பிக் பாஸ் வந்துட்டு என்ன, அதாவது சபரியை கேப்டனாக விடக்கூடாதுன்றதுக்காக என்னன்னு தெரியல, அடுத்தடுத்த ரவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இந்த 15 செகண்ட்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த சான்ஸ் நமக்கு போயிடும் அப்படின்னு அவர் டிஃபெண்ட் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணாரு. அதுவும் அவர் பாருங்க, அவரோட கையை 2 ஹோல்ட் பண்ணிட்டார். அந்த பொண்ணுங்களை நம்ம பிடிச்சி தள்ளி விட்டாலும் இந்த பொண்ணு உடனே என்ன சொல்லிடுவா, ஆல்ரெடி எஃப்ஜேவா அப்படிதான் பிராண்ட் பண்ணான், அவன் வந்து ஆம்பளை திமிர காமிக்கிறான், என் மேலே கை வச்சு தள்ளி விட்டான் அப்படின்வா. ஸோ அப்படியும் பார்வதி வந்து விமன் கார்டு எடுக்க ட்ரை பண்ணுவா. திவ்யாவும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. ஸோ இவங்க 2 பேத்தையும் அவரோட ஷோல்டர் வச்சு தான் அவர் இடிக்கிறார். அவர் கையை வச்சு தொடவே இல்லை, அவரோட ஷோல்டர் வச்சு தான் இடிச்சிட்டு இருக்கார். ஸோ ஒரு பையனா அந்த இடத்துல அவர் அப்பவும் வந்து ஒரு மேனர்ஸ் ஃபாலோ பண்ணதான் இங்கே ஒரு ஜெண்டர் கார்டு பிளே ஆயிருமோன்ற பயத்தில் அவரோட கை வச்சு தான் அவர் இடிக்கிறாரு. அப்போ திவ்யாவும் இதே மாதிரி தான் அவர் இடிச்சு தள்ளினார். ஆனால் பார்வதிக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப எம்பாரசிங்காக போயிருச்சான். எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருச்சுடா, நீ என்னை ஒவ்வொருத்தரையும் அடிச்சு தள்ளி விட்டு இருந்தா அசிங்கமாக போயிருச்சுடா அப்படின்னு. ஸோ அசிங்கப்பட்டவங்களுக்கு வெறி பிடிச்சிருச்சு. ஸோ வெறி பிடிச்சதுனால தான் மறுபடியும் வராங்க. அவர் இடிச்சு தள்ளுறாரு. அவன் இடிக்கிறான்னு தெரியுதுன்னா மூடிட்டு போ, நீ ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபை ஆகிட்ட, அப்புறம் ஏன் வெறி பிடிச்சவங்க மாதிரி சுற்றணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு கோவம் வருது, டே முட்டை, இப்படி யாருக்கு தான் கோவம் வராது? நீங்கள் ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல இருக்கீங்க, உங்கள் ஆப்பனண்ட் உங்களை இப்படி பேசுகிறான், அப்போ உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அவன் இடிச்சான்றீங்களே, அதுக்கு அவனை எந்த அளவுக்கு பார்வதி ட்ரிகர் பண்ணாங்கன்றதை ஏன் யாரும் பேச மாட்டீங்க? ஸோ அதை வந்து இவங்க மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி சொல்கிறாங்க, நீ என்னை மறுபடியும் நீ இடிச்சது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்ததுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ விக்ரம் நின்று கேட்டுட்டு இருக்காரு இவங்க பேசுறது. அப்போ பார்வதி வந்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு விக்கல்ஸ் கேட்கும்போது அவர் வந்துட்டு, நான் சும்மா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஏன்னா விக்கல்ஸ்லாம் அப்போவே வந்து இவர்கிட்ட, நம்ம சபரிக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, இங்கே பாரு மச்சான், நீ விளையாடுற அளவு கூட நான்லாம் விளையாடி இருக்க மாட்டேன். மேபி இப்படி 2 பேர் என் பக்கத்தில் வந்தாங்கன்னா 2 பேரும் மண்டையை ஒரு 2 இந்த கையால் ஒரு மண்டையை அந்த கையால் ஒரு மண்டையை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுருப்பேன், போ அந்த பக்கம் வந்துட்டு, இந்த அளவு கூட நான் விளையாட மாட்டேன் அப்படின்னாரு. ஸோ அதனால அவர் வந்து இப்போ எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நியாயம் கேட்குறாராம் விக்கல்ஸ். அதனால அவர் வந்துட்டு இப்போ இதில் என்ன இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ உடனே நம்ம பார்வதி கோவம் வந்துருச்சு, நீங்கள் ஏன் இதில் பேசுறீங்க, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், நீ ஏன் வந்து பேசுகிற அப்படின்றாங்க. பார்த்தா ஆனால் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி கமருதீன் வந்து பேசிட்டு இருக்காரு. அவ்வளவு நேரம் பார்வதி, கமருதீன், சபரி 3 பேரும் பேசுறாங்க. ஏன்னா கமருதீன் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஷூ போட்டு அவளை மிதிச்ச, அவளை நானும் தான் சொன்னேன், அவன் சொல்றான் சபரி, செகண்ட் ரவுண்டே அவளை ஷூ போடுன்னு சொன்னேன், அவ தான் வந்துட்டு என்னால் ஸ்பீடா ஓட முடியாதுன்னு சொல்லி ஷூ போடாம இருந்தா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சபரி கேட்டுட்டு இருக்காரு. பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி கமருதீன் பேசலாம், அது தப்பு கிடையாது. ஆனா சபரிக்கு சப்போர்ட் பண்ணி விக்கல்ஸ் வந்தது இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப அதை நீ ஏன் வந்து பேசுற அப்படின் போது, நான் அப்படிதான் பேசுவேன். உடனே பார்வதி உடனே அதை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, தெரிஞ்சு போச்சு, இத்தனை நாள் பேசாம இப்ப நீ ஏன் பேசுறன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன நீ டார்கெட்
பண்ணுறேன், உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியே கூட்டுற மாதிரி துடைக்கிற மாதிரி, அதெல்லாம் நடிப்பு, இதுதான் உன்னோட உண்மையான முகம் அப்படின்னாங்க. அப்போ அவரும் வந்துட்டு ஆமாம் உண்மையான முகத்தை பார்த்துக்கோ முதுகை பார்த்துக்கோ அப்படின்னு அவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. லைக் அவர் இப்போ எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு விக்கல்ஸ். ஸோ விக்கல்ஸ் ரொம்ப வந்து முதல்ல ஒரு சேஃப் பிளே ஆடினாரு. இப்போ வந்து சரி நம்ம இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுவோம், பார்வதி எப்படி ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு கேம் ஆடுறாலோ ஸோ அவளை அப்போஸ் பண்ணி நம்ம ஒரு கேம் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பார்வதிக்கு இப்போ இதுதான் கோமா இருக்குது. ஒரு பக்கம் அவன் நம்மளை புல்டோசர் மாதிரி தள்ளி தள்ளி விட்டு அசிங்கப்படுத்திட்டான்னு சபரிமலை கோமா இருக்குது. இன்னொரு பக்கம் இவன் பாரு இத்தனை நாள் பேசாமல் இருந்து இப்போ ஏன் பேசுகிறான், அது என்னங்க அநியாயமாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் நல்லவங்களாம் மாறலாம். இந்த வாரம் நீங்கள் நெகட்டிவாக ப்ளே பண்ணுவீங்க, மேனேஜர் டாஸ்கில் ஏதோ நல்லா ப்ளே பண்ணிட்டீங்க, அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு ரியல் ஃபேஸ் வந்துருச்சு, நீங்கள் மட்டும் அப்பப்போ மாறுவீங்க, மற்றவங்க யாரும் உங்களை கொஷின் பண்ணிடக்கூடாது, கேள்வி கேட்டக்கூடாது, உங்களுக்கு சப்போர்ட்டாக மற்றவங்க வந்து நிற்கலாம். அது கமருதீன் திவாகரன் யார் பார்வதிக்கு வந்து சப்போர்ட்டாக நின்னாலும் நியாயமாக பேசுகிறாங்க எல்லாரும், பார்வதி கிட்ட பாயிண்ட் இருக்குன்னு எல்லாரும் வந்து பார்வதி கூட நிற்கிறாங்க அப்படின்வீங்க. அதுவே சபரிக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா நீ எப்படிதான் வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அழுது எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சே, தோத்துட்டேனே, அடி வாங்கி தோத்துட்டாங்க அப்படின்னா மேடம் இப்படி தான் நடந்துக்குவாங்க. ஸோ மேடம் வெறி பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்காங்க, யார் மேலே அந்த வன்மத்தை கக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பாப்பம் இன்னும் அந்த முட்டாப்பைய கமருதீன் வேற அப்படியே சபரிக்கிட்ட லைட்டாக சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் சபரி தலையாக இருக்கிறனால ரொம்ப பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பாப்பம் இன்னும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கு, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.